ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போலாம் இந்த அரிசி கேட்டாலே நிறைய பேருக்கு அவ்வளோ எல்லா விஷயமுமே தெரியும். நான் திரும்பவும் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடுறேன். ஏன்னா இந்த அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. சண்டே மார்னிங் காலையில் கஞ்சி பண்ணுறதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். சண்டேனாலே மார்னிங்கில் எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி தான். இப்போ பாருங்கள், காலையில் இந்த தண்ணி கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அதனுடைய சத்தே அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு இதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் டாக்டர்கிட்டயே கேட்டுட்டேன். அவர் ஒரு 11ஆவது மாதம் என் சின்ன பையனுக்கு அப்போ கேட்டேன். நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் சிறுதானிய சத்து மாவு போட்டேன்ல, அதுலேயுமே நான் கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா, அதை நல்லா அரைச்சிட்டு ரொம்ப குழைய அரைச்சா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். இப்போ அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தல, 6 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அரிசி எடுத்துக்கலாம். ஹார்ட் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டும் இந்த அரிசியை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதில் நான் பால் வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா அதை வந்து கலரி விட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இல்லை, இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் பசும்பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், பேக்கெட் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நான் அதனால தான் சிறுதானிய சத்து மாவு கஞ்சிலேயே இந்த அரிசியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சண்டே மார்னிங்கில் இந்த மாதிரி இந்த கஞ்சியை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். வீக் டேஸில் என்னால் செய்ய முடியாது. அதுக்காக சண்டேயில் மட்டும் நான் செஞ்சுருவேன் மார்னிங்கில். நான் ஒரு 2 இயர்ஸாகவே இந்த கஞ்சி குடிச்சிட்டு தான் இருக்கோம். ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் இந்த அளவு. இப்போ நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோ ஸ்பூன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து அது உப்பு போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி செஞ்சு தரேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடும் பாருங்கள். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம ஒரு ஃபுட்டை கொடுக்குறோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. பார்த்திங்களா எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு. அந்த கஞ்சி கலரே வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.